அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழக் காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்குச் சொல்லி உபதேசித்தார். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டுப்போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டுப்போயிற்று என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் செய்து வருகின்றோம். நீங்களும் சத்தியவசன நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்த உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்போடு வேண்டுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானுள்ளே, லெந்து காலத்தினுடைய பரிசுத்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து வருகின்றோம். அருமையானுள்ளே, என்னுடைய சபையினுடைய மூத்த ஒரு போதகர் அடிக்கடி என்னிடத்தில் சொல்வார், இந்த பரிசுத்த வார நிகழ்ச்சியை மனதிலே ஞாபகப்படுத்த அவர் சொல்வார். குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை என்றால் பவுனி என்றும், திங்கள் என்று சொன்னால் அத்தி சுத்தி மத்தி என்று சொல்வார். அத்தி மரத்தை சபித்தல், ஆலயத்தை சுத்திகரித்தல், தேவாலயத்திலே நடுவில் அவர் நின்று உலாவுகிறதல் என்பதை சொல்வார். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அவர் கேள்விகள், ஆண்டவரிடத்திலே அநேகர் கேள்விகள் கேட்டதையும் ஆண்டவர் பதில் கொடுத்ததையும், ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வியும் அங்கே செவ்வாய்க்கிழமை நாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமையிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை ஒரு பெண்ணானவள் நல தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிற நிகழ்ச்சி அங்கு சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் பரிசுத்த வாரத்தினுடைய பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு அங்கு கெத்செமனே அனுபவமும், அங்கே திருவிருந்தை தேவன் உருவாக்கின அந்த நிகழ்வை தியானிக்க முடிகிறது. பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு 7 வசனங்களை சொல்லிய செய்திகளை நாம் ஆலயங்களில் சிந்திப்பது உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அங்கே உயிர்த்தெழுதலின் பண்டிகை அங்கே சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாம் பரிசுத்தமான வாரத்தினுடைய திங்கட்கிழமை நடந்த இன்னொரு நிகழ்வை நாம் சொல்ல விரும்புகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அத்தி மரத்தை சபித்த ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இது திருமறை வாசிக்கிறவர்களுக்கு வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் காணப்படுகிறது. அத்தி மரத்தை அன்புள்ள ஆண்டவர் சபிப்பாரா என்கிற கேள்வி பலருக்குள்ளே எழும்புகிறது. ஆனால் அது உண்மை என்று திருமறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, மார்க் 11ஆம் அதிகாரத்திலே
நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த செய்தியிலே உங்களுக்கு 4 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, த லார்ட்ஸ் டிசையர், அதாவது நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவருக்கு அத்திப்பழத்தை சாப்பிடுவதற்குரிய விருப்பம் உண்டாயிற்று, அதைத்தான் பசி உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் பெத்தானியாவிலிருந்து அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணத்திலே அவருக்கு களைப்பு நேரிட்டிருக்கலாம், அதனாலே அவருக்கு பசி உண்டாயிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் தெய்வமாக இருக்கிறார், அதே சமயத்திலே அவர் பூரண மனிதனாக இருக்கிறார். அவர் தெய்வகுமாரன், அதே சமயத்திலே மனுஷகுமாரன். அவர் கடல் மேல் நடந்தவர், அற்புதங்களை செய்கிற வல்லமை படைத்தவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அதிகாரம் படைத்தவர். அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. அதே சமயத்திலே அவருக்கு பசி உண்டானது, அவருக்கு களைப்பு உண்டானது. அதே சமயத்திலே அவர் படகிலே தூங்கினார். இப்படிப்பட்ட மனித சுவாபங்களை நாம் அவரிடத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவே அவருடைய விருப்பம் என்ன? அந்த அத்தி மரத்திலே கனியை எதிர்பார்த்தார். கனியை கண்டு அதை பறித்து புசிக்க விரும்பினார். இதுதான் அவருடைய விருப்பமாக காணப்படுகிறது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற என் நண்பனே, ஆண்டவர் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? கனிவுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவருக்கென்று அள்ளி கொடுக்கலாம். ஆண்டவருடைய சபையிலே, ஆலயத்திலே ஆண்டவருக்கென்று அநேக ஊழியங்களை செய்யலாம். வேதாமத்தினுடைய முதல் புஸ்தகத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வரையிலும் அநேக திருமறை பகுதிகளை வாசித்து மனப்பாடம் செய்திருக்கலாம். அநேக நற்கிரிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தாம் விரும்புகிற அந்த கனியுள்ள நேர்மையான அந்த நல்ல வாழ்க்கையை விரும்புகிறார். கனியை அவர் எதிர்பார்க்கிறார். கனி உள்ள வாழ்க்கையை அவர் வாஞ்சிக்கிறார் என்பதுதான் பொருளாகும். அருமையானவர்களே, அவருடைய விருப்பம் என்ன? அந்த அத்தி மரத்திலே கனியை விரும்பினார். இரண்டாவதாக, இந்த திருமறையிலே நாம் கற்றுக்கொள்கிற இரண்டாவது ஒரு நல்ல குறிப்பு என்னவென்றால், த லார்ட்ஸ் டிஸ்அப்பாயின்மெண்ட், அவருடைய ஏமாற்றம், நம்முடைய ஆண்டவருடைய ஏமாற்றம். 12:13 பாருங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 12:13 பாருங்கள். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் இராதபடினால் அவர் அதனிடத்திலே வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அத்திமரம் என்பது வேதாமத்திலே அநேக தடவைகள் வருகின்ற ஒரு காரியமாகும். அத்திமரத்தை குறித்து அதிகமாக வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. ஆதியா 3ஆம் அதிகாரம் 7 அத்தி இலைகளை தைத்து தங்களுடைய நிர்வாணத்தை ஆதாம் ஏவாள் மறைத்ததை வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அத்தி பழமானது உண்மையாகவே மிடில் ஈஸ்ட் மக்கள் மத்தியினுடைய நல்ல ஆகாரமாக காணப்படுகிறது. அது இனிமையாக இருக்கும் அத்திப்பழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11 வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த அத்திப்பழமானது மதிப்புக்குரிய பழங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதே சமயத்தில் இந்த அத்திமரமானது நியாய தீர்ப்புக்காகவும் சில சமயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாமத்திலே அத்திமரமானது யூதர்களையும் இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் மக்களை குறிக்கிற ஒரு ஓமை சொல்லாக அங்கு திருமுறையிலே காணப்படுகிறது. இந்த அத்திமரமானது அதிகமாக வளர்கிறது, அதிகமாக கிளைகளை விட்டு வளரக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த அத்திமரமானது வருடத்திற்கு 3 முறை அது காய்த்து கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. முதலாவது, இந்த அத்திமரத்திலே அங்கு இலைகள் வரும், பிறகு அங்கு மொட்டு வரும், பிறகு பூக்கள் வரும், பிறகு கனிகள் வரும். இலைகள் இருக்கிறது என்றாலே கனிகள் இருக்கிறது என்று பொருள். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இலைகள் இருப்பதினாலே ஆண்டவர் ஏதாவது கனிகள் இருக்கும் என்று எதிர்பார்த்தார்.
அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அத்திப்பழம் காலமாய் இராததினாலே. இந்த அத்திப்பழ மரமானது வருடத்துக்கு 3 முறை பலன் கொடுக்கிறது என்று நான் முதலாவது சொன்னேன். முதலாவது நன்றாக அது கனி கொடுத்து முடிந்த பிற்பாடு அதிலே மீதமாக பிற்கனி என்று இருக்கக்கூடும். அடுத்த பருவத்திலே சில கனிகள் முற்கனியாக வந்துவிடும். அதாவது காலத்துக்கு முன்பாகவே சில கனிகள் வந்துவிடும். சில சமயம் காலம் முடிந்த பிற்பாடு சில கனிகள் பிற்கனியாய் காணப்படும். ஆகவேதான் அத்தி மரத்திலே இலைகள் இருந்ததினாலே முற்கனியோ அல்லது பிற்கனியோ ஏதாவது ஒரு கனி இருக்கும் என்று எதிர்பார்த்து வருகிறார். அப்படியானால் இலைகள் இருந்ததினாலே ஏதாவது ஒரு கனி இருக்கும் என்பது நம்பிக்கை, ஒரு மரபு. ஆகவேதான் கனியை எதிர்பார்த்தார். அது முற்கனியும் இல்லை, பிற்கனியும் இல்லை, அந்தந்த காலத்துக்குரிய கனியும் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சபிக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் கனி உள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இலைகள் இருக்கலாம், ஆனால் கனி இல்லை என்றால் ஆண்டவருக்கு ஏமாற்றம் தானே. என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ சமயங்களிலே வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் ஆண்டவர் கனியை எதிர்பார்த்து வந்தார், கனியை கொடாதபடி கனியற்று போனோம். அதே சமயத்தில் கசப்பான கனிகளை கொடுத்தோம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து வருவோமானால் நானும் நீங்களும் ஆண்டவருக்குள்ளாக திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் கனியை எதிர்பார்க்கிறது அவருடைய ஆர்வம், ஆசை. அதே சமயத்திலே கனி இல்லாதனாலே அவர் ஏமாற்றம் அடைந்தார். இங்கு இலைகள் இருந்தது, ஆனால் கனிகள் இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக வீடுகளில் போனால் சுவர்களிலே, வீட்டின் வாசல்களிலே அல்லது காம்பவுண்ட் சுவர்களிலெல்லாம் வசனங்களை எழுதி போடுகிறார்கள். நல்ல காரியம், பாராட்டக்கூடிய காரியம், மதிப்புக்குரிய காரியம். ஆனால் அந்த வசனத்தை எழுதி போட்டதற்கு தக்கபடி அநேகர் சாட்சி இல்லாமல் வாழ்வோமானால் ஆண்டவருக்கும் அங்கு அவமதிப்பு வருகிறது, ஆண்டவருடைய நாமத்துக்கும் இழுக்கு வருகிறது அல்லவா? அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எவ்வளவுக்களவு வசனத்தை அறிந்தோமோ, எவ்வளவுக்களவு வசனத்தை பிரசங்கிக்கிறோமோ, எவ்வளவுக்களவு நம்முடைய பக்தியிலே வளர்கிறோமோ, அவ்வளவுக்களவு நம்முடைய வாழ்க்கையிலே கனிவுள்ள ஜீவியம் காணப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே பக்தி இருக்கிறது, பரவசம் இருக்கிறது, ஆனால் கனி இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே வரங்கள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அங்கே கனி இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே பக்தியினுடைய தோற்றங்கள் காணப்படுகிறது, ஆனால் கனி இல்லாமல் போய்விடுகிறோம். ஆகவே தான் ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது கனியை எதிர்பார்த்து வந்தார், இரண்டாவது கனி இல்லாதனால் ஏமாற்றம் அடைந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற கனி என்ன? ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 5:17 வருகிறது. நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உள்ள ஒரு சாட்சி வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 வெற்றி நிறைந்த ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதே சமயத்தில் கலாத்தியர் 5:19 நாம் 23 வரை வாசிப்போமானால் கனி நிறைந்த உள் வாழ்க்கை, வெளி வாழ்க்கையோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த திருமறை பகுதியிலே நான் 4 குறிப்புகளிலே முதல் 2 சொன்னேன். முதலாவது லார்ட்ஸ் டிசையர், ஆண்டவருடைய விருப்பம். இரண்டாவது லார்ட்ஸ் டிஸப்பாயின்மென்ட், ஆண்டவருடைய ஏமாற்றத்தை சொன்னேன். மூன்றாவது ஆண்டவருடைய டிக்ளரேஷன், லார்ட்ஸ் டிக்ளரேஷன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன கட்டளையிடுகிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மார்க் 11 பாருங்கள், 14. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஆண்டவருடைய நாவிலிருந்து எப்போதுமே ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வரும். ஆண்டவருடைய நாவிலிருந்து எப்போதுமே வாக்குத்தத்தங்கள் வரும். ஆசீர்வதிக்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய, ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகள் வரும். ஆனால் இந்த கனியற்ற அந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறார். எப்படி சபிக்கிறார் என்றால், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். இன்று முதல் எந்த காலத்திலும் எந்த மனிதனும் உன்னிடத்தில் கனியை புசிக்க வாய்ப்பு இல்லை என்கிற பொருளிலே ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, காரணம் என்ன?
இந்த அத்திமரத்தின் மாய்மாலமான ஒரு தன்மை, அத்திமரத்தினுடைய ஒரு நடிப்பின் தன்மை என்று சொல்லலாம். அருமையானவர்களே, ஆண்டவரிடத்தில் உள்ளதை உள்ளபடியே ஒத்துக்கொண்டு வருவோமானால், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அதை மன்னித்து மறுவப்படுத்துவார். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளியாகிய இயேசு அல்லவா. அவரால் எவரையும் மாற்ற முடியும், எந்த மனிதனையும் மாற்ற முடியும், எந்த சகோதரியும் மாற்ற முடியும், எந்த பிள்ளையும் மாற்ற முடியும், எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் மாய்மாலம் பண்ணும் பொழுது, ஆண்டவரிடத்திலே நாம் உண்மையை ஒத்துக்கொள்ளாதபடி நடிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு பதிலாக, வாக்குத்தத்தங்களுக்கு பதிலாக, ஒருவேளை நம்பிக்கைக்குரிய வசனத்துக்கு பதிலாக அங்கு கண்டனத்துக்குரிய, சாபத்துக்குரிய தண்டனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். யோவான் சானகன் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதோ கனியற்ற மரங்களின் வேர்களுக்கு கீழாக கோடாலி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான் அல்லவா. அதே போலத்தான் கனியற்ற மரங்களுக்கு வேர்களுக்கு கீழே அங்கே கோடாலி போல நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் அதனுடைய பொருள். இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலுடைய மத அதிகாரிகள், வேதபாரர்கள், ஆசாரியர்கள், அங்குள்ள மக்கள் அத்தனை பேரும் கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இலைகளைப் போல பலிகளை நிறைவேற்றினார்கள், ஆராதனையை நடப்பித்தார்கள், வசனமுடைய வாயில் இருந்தது, அநேக ஆவிக்குறை நியமனங்களை எல்லாம் செய்தார்கள். ஆனால் வாழ்க்கையிலே நீதியை விட்டுவிட்டார்கள், நேர்மையை விட்டுவிட்டார்கள், விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள், இரக்கத்தை விட்டுவிட்டார்கள். இந்த நற்கனியை விட்டதினாலே ஆண்டவர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஆகவே 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது லார்ட்ஸ் டிசையர் என்று சொன்னேன், அவருடைய விருப்பம், கனி எதிர்பார்க்கிறார். இரண்டாவது லார்ட்ஸ் டிஸப்பாயின்மெண்ட், அவருடைய ஏமாற்றத்துக்கு காரணம் என்ன? இந்த மரத்தினுடைய மாய்மாலமான தன்மை என்று சொன்னேன். மூன்றாவது த லார்ட்ஸ் டிக்ளரேஷன் என்ன? மாய்மால தன்மையினுடைய அந்த விளைவு என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு, சாபங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த திருமறை பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற 4வது சத்தியம் என்னவென்றால் த லார்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். ஆண்டவர் இந்த அத்திமரத்தை சபித்து மூலமாய் எதை அவர் சொல்ல விரும்புகிறார், எதை நடத்த விரும்புகிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நீங்கள் 26 வரை வாசிப்பீர்களானால் அங்கே அந்த திருமறை பகுதி வருகிறது. அங்கு அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு போனதை பேதுரு கண்டான் என்று அங்கு வேதவசனம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் என்கிற முதல் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் கற்றுக்கொள்கிற 2வது பாடம் என்ன? நாம் கனியற்று வாழ்வோமானால் அங்கு சாபங்கள் வருகிறது என்கிற 2வது பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் ஜெபத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, மன்னிப்பை குறித்து அங்கு சொல்கிறார். பேதுரு இந்த காரியத்தை சொன்னவுடனே ஆண்டவர் சொன்ன ஒரு பதிலை பாருங்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் 22 விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் விசுவாசம், ஜெபம், மன்னிப்பு, இந்த 3 கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். விசுவாசத்தோடு மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழு என்றால் விழும் என்று சொன்னார். விசுவாசத்தோடு நாம் ஜெபத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். அது மாத்திரமா? நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதையும் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த லார்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன், இதில் நாம் கற்றுக்கொள்கிறது என்ன? இந்த அத்திமரத்தை சபித்து மூலமாய் விசுவாசத்தை பற்றியும், ஜெபத்தை பற்றியும், மன்னிப்பை பற்றியும் அங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு என்கிற கனி தேவை, விசுவாசம் என்கிற கனி தேவை, ஜெபம் என்கிற கனி தேவை.
ஆகவேதான் 4 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே மாய்மாலத்தோடு வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக நமக்கு சாபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு என்பதை ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆனால் மனம் திரும்புவோமானால் சாபங்களை ஆசீர்வாதமாக்குவார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை அத்திமரம் போல உருவாக்கி தண்ணீர் பாய்ச்சி வேலி அடைத்து எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, அநேக சமயங்களிலே கனியை எதிர்பார்த்த உமக்கு கனி விடாதபடி கசப்பான கனியை கொடுத்து வாழ்ந்து வருகிறோம். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரை. இலைகள் உள்ள வாழ்க்கை போல எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய தன்மைகளை காட்டுகிறோமே தவிர ஆவிக்குரிய தன்மையின் அடிப்படையான வெளிப்பாடான அந்த கனி இல்லாமல் போய்விடுகிறோம். எங்களை மன்னியும். கனியற்று வாழுகிறோம் என்று யார் யார் உணர்த்தப்பட்டு இந்த நாளிலே திரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழையை இப்போது அவர்கள் மேல் பெய்ய பண்ண வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். என் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் கனியை ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.